நீங்க இயேசுவை பார்த்து கொண்டு இருக்க வரைக்கும் தைரியமா நடப்பீங்க. உங்க கண்ணை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பினீங்க, இயேசுவை விட்டு கண்ணை திருப்பினீங்கன்னா பயம் வரும். பயம் வரும். இயேசு மேல மட்டும் கண்ணை வச்சுக்கிட்டே நடந்தீங்கன்னா பயம் வராது. சூழ்நிலைகளை பார்க்கிறார், பார்த்த உடனே தான் பயம் இருக்கிறது. பயந்து அமிழ்ந்து போகையில் ஒரு ஆபத்து. பேதர் அமிழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்க குடும்பம் அமிழ்ந்து கொண்டிருக்கிறது. கடன் பிரச்சனையில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. குடும்ப பிரச்சனையில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறது குடும்பம். இந்த வியாதியில நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வியாதி டாக்டர்கள் சொல்றாங்க சுகமாக்குவதற்கு வழி இல்லை, சாகும் வரைக்கும் மாத்திரதான், சாகு வரைக்கும் இப்படித்தான், எவ்வளவு காலம் உயிரோடு இருப்பீங்க தெரியாது. அவர் மரண பயத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த வியாதி உங்களை அமிழ்த்தி கொண்டிருக்கிறது. கடன் பிரச்சனை, பண தேவைகள், வறுமைகள், பிள்ளைகள் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை அமிழ்த்தி கொண்டிருக்க. அவ்வளவுதான், இனி எழும்ப முடியாது. மூழ்கி கொண்டிருக்கிறது உடைய வாழ்க்கை. ஆபத்தான நிலைமை. பேதுரு கடலுக்குள்ளே மூழ்கி கொண்டிருக்கிறார். கடலின் மேல நடந்தவர். ஒரு காலத்துல விசுவாசமா இருந்தீங்க, ஒரு காலத்துல விசுவாசமா ஜெபித்தீங்க, ஒரு காலத்துல விசுவாச ஊழிய செய்தீங்க. இப்போ இயேசுவை விட்டு கண்ணை வேறு பக்கமா திருப்பிட்டீங்க. உங்களுடைய கண்கள் இயேசுவை விட்டு விலகி விட்டது. உங்களுடைய விசுவாசம் இயேசுவை விட்டு விலகி விட்டது. சூழ்நிலையை பார்க்கிறீங்க, அமிழ்ந்து கொண்டிருக்கிறீங்க.